நீங்கள் இன்னுமா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு க்ராசரி வாங்கவும் மளிகை பொருட்கள் வாங்கவும் அலைஞ்சிட்ருக்கீங்க. அது என்னங்க உங்களுக்கு விஷயமே தெரில போங்க. நம்ம வெள்ளக்கோயிலில் பார்த்தீங்கன்னா தோட்டத்திலிருந்தே டேரெக்டாக உங்களுக்கு ஹோமுக்கு டெலிவரி பண்ணால், அதுவும் ஃப்ரெஷ்ஷாக டெலிவரி பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்ணை 2 கிட்ட திங்க ஆசையாக அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பொன்னி சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்திலிருந்து, அதாவது அவங்க தோட்டத்திலிருந்தே டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரியோட இது பண்ணுறாங்க. அது ஃப்ரெஷ்ஷாக இப்போ இது பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணுறீங்களோ அப்போ தான் பொறிச்சு அவங்க வந்து கழுவி நீட்டாக அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக டெலிவரி பண்ணுவாங்க. இந்த சர்வீஸ் நமக்கு யார் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளக்கோயிலில் பொன்னி கிளினிக் சிவசங்கர் டாக்டர் அவங்களோட ஒய்ஃப் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு சொல்கிறேன். அவங்க எந்தெந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட கேட்டு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அக்கா. அக்கா நம்ம இப்போ உங்கள் நேம் என்னன்னு சொல்லுங்கக்கா. என் பேர் யமுனா சிவசங்கர். ஓகேங்க்கா. அக்கா நீங்கள் எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நம்ம பொன்னி சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம், இந்த நெக்ஸ்ட் லெவல் சர்வீஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அக்கா நம்ம எந்தெந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோங்க்கா? ஆமாம், நம்ம வந்துட்டு பொன்னி ஷாப் அப்படிங்கிற பேரில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்க்கா. த நெக்ஸ்ட் லெவல் ஷாப்பிங் அப்படின்னு என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம வந்து ஷாப்பிங் எல்லாருமே போய் கடைகளில் வாங்குறோம். கரெக்டுங்க. பட் நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே நம்மளுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத வீட்டில இருந்தே ஷாப் பண்ணுறது நம்ம அப்படிங்கிற பேரில் தான் வந்துட்டு பொன்னி ஷாப் த நெக்ஸ்ட் லெவல் ஷாப்பிங் அப்படிங்கிறத கொண்டு வந்தோம். ஓகேங்க. நம்ம வந்துட்டு இதில் என்ன பண்ணுறோன்னா, அதாவது நம்ம வெள்ளக்கோவில் மக்கள் சுற்றளவில் இருக்கிற மக்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நம்ம டோர் டெலிவரி பண்ணுறோம். அதாவது நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக உங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், பழங்கள், காய்கறிகள், அந்த மாதிரி வகைகளும், நம்ம வீட்டு குழந்தைகளுக்கான தேவைகள், ஒரு ஸ்டேஷனரி பொருட்கள் வேணுமா, நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் பென்சில் ஏதாவது வேணுமா, இல்லை அவங்களுக்கான ஸ்நாக்ஸ் வேணுமா, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வேணுமா, எங்கே நீங்கள் கேட்குறீங்களோ எந்த கடைகளில் கேட்குறீங்களோ அங்கே வாங்கி நம்ம டெலிவரி பண்ணுறோம். ஓகே ஓகேங்க. இப்போ நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு ஒரு வண்டி இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. ஒரு வண்டி இல்லாமல் ஐயோ இந்த டைமில் நம்மளுக்கு இது இல்லையே, ஒரு குழந்தை வீட்டில் அழுகுதுன்னா கூட நம்ம ஒரு பால் வாங்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் கூட இது கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்கீம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்கீம் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்கக்கா? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். மார்ச் 2017 ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்கக்கா. கோவிட் டைம், அந்த மிட் ஆஃப் அந்த கோவிட் டைம்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஆமாங்கக்கா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மெடிசன் இல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இது பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா ஒரு இதுனா கூட வெளியே வர முடியல, யாருனாலும் ஒரு வயசானவங்களுக்கு கூட போய் பார்க்க முடியல. இப்போ நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளக்கோயில் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிராமங்கள் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருப்பாங்க. கிராமத்தில் இருந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, ஒரு சின்ன குழந்தைய கை குழந்தை வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பால் வேணும், ஒரு டேப்லெட் வேணும், வயசானவங்களாக கூட இருக்கட்டும் ஒரு டேப்லெட் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சொல்கிற ஸ்கீம் வந்து கன்ஃபார்மாக ஒரு ஒர்த்தபுளான ஒரு ஸ்கீமாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கக்கா அதை பற்றி என்னென்னு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட சர்வீஸ் வந்து யாராருக்கு உபயோகமா இருக்குது அப்படின்னா, மெயினா வந்துட்டு இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி லேடிஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், குழந்தைங்களை வச்சுட்டு இருக்காங்க, குழந்தைங்களை விட்டுட்டு வெளியில போக முடியாத சிச்சுவேஷன், பிளஸ் வயசானவங்க, அதாவது எல்லாமே மகன் மகள் எல்லாருமே அவங்களுக்கு இருப்பாங்க, வெளியூர்ல இருப்பாங்க, இவங்க மட்டும் தோட்டங்கள்ல இருப்பாங்க. அவங்களுக்கான சர்வீஸ் தான் நாங்க மெயினா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வயசானவங்க இருக்கும்போது ஒரு ஆத்தா தாத்தா அந்த மாதிரி மட்டும் இருப்பாங்க. அவங்க வந்து பணம் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண தயாரா இருப்பாங்க. அதே வந்து யாரும் நேர்ல வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு யாருமே வந்துட்டு கொடுத்துட்டு போக இப்பதான் ஜிபே இந்த மாதிரி எல்லாமே வந்ததுனால பணம் கொடுக்க எல்லாருமே தயாரா இருப்பாங்க. எவ்வளவு வேணாலும் பணம் செலவு பண்ண தயாரா இருப்பாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான சர்வீஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினா நம்ம சர்வீஸ் யூஸ் பண்றது வந்து வயசானவங்களுக்கும் லேடிஸ் தான் மெயினா யூஸ்ஃபுல்லா இருக்குது. இவங்க எந்தெந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எந்தெந்த ஸ்கீம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்கனால என்னென்ன ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இது இருக்கு, இது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இப்போ என்னென்ன பொருட்கள்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த பழங்கள், கிராசரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. அது தவிர நம்ம என்னென்னக்கெல்லாம் பண்ணி கொடுக்கலாம்? நம்ம பேசிக்காக வந்துட்டு உங்களுக்கு நம்ம வெள்ளக்கோயில் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய கடையில் கிடைக்கிற எந்த பொருட்களாக இருந்தாலும், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் உங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், நீங்கள் வந்து குழந்தைகள் அவங்க வீட்டு குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரிஸ் ப்ளஸ் ஸ்நாக்ஸ், அது இல்லாமல் எல்லா பொருட்கள் தேவையான பொருட்கள். அது இல்லாமல் நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு ஒரு கிணத்துல ஏதாவது பைப் மோட்டார் மாட்ட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம், மெக்கானிக் வந்திருக்கலாம், அதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அந்த இதுக்கான கடைகளில் வாங்கி கொடுக்குறோம். அது இல்லாமல் நம்மளோட மெயின் கான்செப்ட் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரம் ஃபார்ம் டு த கஸ்டமர். ஃப்ரெஷ் ஃப்ரம் த ஃபார்ம் டு கஸ்டமர் அப்படிங்கிறது வந்து இப்போ சீசனல் ஃப்ரூட்ஸ், இப்போ இந்த சம்மர் சீசனுக்கு உங்களுக்கு மேங்கோ கிடைக்குதா, எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் மேங்கோ. பட் அதாவது அது நேச்சுரலா இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நம்ம தீர்மானமா சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுலயே டீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு எங்கெங்க வந்து மாம்பழம் கிடைக்குது, எங்கெங்க வந்து
சப்போஸ் புளி கையில் கொட்டை எடுத்த புளி எங்கே கிடைக்குது, சரிங்கக்கா. நாட்டுக்கோழி எங்கே வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க, அந்தந்த தோட்டங்களில் டீல் பண்ணுறதுனால ஃப்ரெஷ் ஃப்ரம் த ஃபார்ம் டு கஸ்டமர் அப்படிங்கும்போது நீங்கள் மாம்பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம எங்கெங்கே மாம்பழ தோட்டம் இருக்குதோ அந்த வியாபாரிகிட்ட டேரெக்டாக போய் நம்ம தோட்டங்களில் எடுத்துகிட்டு வந்து. ஓகே ஓகே. அதாவது நீங்கள் ஃபார்மன்ஸ்லேருந்து டேரெக்டாக வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து டெலிவரி பண்ணுறோம். ஓகே ஓகே. மெயினாக அதுக்கான டெலிவரி சார்ஜ் மட்டும்தான் நம்ம வாங்கிக்கிறோம். ஓகே ஓகேக்கா. அக்கா நம்ம இப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம்? பார்த்தீங்கன்னா இங்கே வெள்ளகோயில் சென்டர் பாயிண்ட் வந்து நம்மளோட ஆஃபீஸே வந்து சென்டர் பாயிண்ட்ல தான் இருக்குது. ஓகேங்கக்கா. வெள்ளகோயில் பொன்னி கிளினிக் அந்த வேலாயுத சாமி காம்ப்ளெக்ஸ்ல இருக்குது. ஓகேங்கக்கா. இங்கிருந்து அரௌண்ட் 5 கிலோமீட்டர்ஸ். ஓகே ஓகே. 4 டைரக்ஷன்லயும் அரௌண்ட் 5 to 6 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மினிமம் டெலிவரி சார்ஜ் வந்து 60 rupees வாங்குறோம். ஓகே ஓகேங்கக்கா. அதுல இருந்து 6 to 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கூட நம்ம பண்றோம். 6 to 10 கிலோமீட்டர்ஸ்னா அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் அப்ளிகபிள். ஓகே ஓகேக்கா. இப்போ நம்ம வந்து டெலிவரி சொல்றோம். நீங்க டெலிவரி பண்ற இதை விட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் எச்சாயிடுச்சு, நான் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்களாக்கா? மெயினா வந்து நம்மளோட கான்செப்டே இதுதான். ஓகே ஓகே. நம்ம மக்களுக்கு சௌகரியப்படுற மாதிரி பண்றதுக்காக தான் நம்ம இதை ஏற்படுத்தினதே. ஆக்சுவலா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஆப்பா பொன்னி ஷாப் அப்படிங்கிற ஒரு ஆப்பா கிரியேட் பண்ணி ஆன்லைன்ல வந்து ஆர்டர் பண்ற மாதிரி தான் பண்ணியிருந்தோம். அது காலங்கள் போக போக பாத்தீங்கன்னா தான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்மள மாதிரி ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களே ஃபோன் வச்சிருப்பாங்க, ஆன்லைன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லாமே. பட் அவங்க வந்து எல்லாத்துக்குமே தெரியாது ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா தான் இருக்குது. நிறைய பேக்ரவுண்ட்ல பார்க்கும்போது அந்த விஷயங்களை எங்களுக்கு கேப்சர் ஆனப்பதான் நாங்கள் வந்து டைரெக்டாகவே ஃபோனில் வந்துட்டு ஆர்டர் எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ இப்போ வந்து வாட்ஸ்அப் நம்மளுக்கே நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஃபோன் அனுப்பிச்சிருவாங்க, மளிகை ஜாமான் அனுப்பிச்சிருவாங்க, இந்த கடையிலேருந்து இது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ தெளிவாக நம்ம எழுதி வாங்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லை கால் பண்ணி ஒரு வயசான ஆத்தா தாத்தா தெரியாதவங்ககிட்டே நம்ம சொல்லும்போது அவங்க ஃபோனை வாங்கி அவங்களுக்கே நம்பர் ஆட் பண்ணி கொடுத்துட்டோன்னா இந்த நம்பர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டா மெயினாக அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பித்தோம். இப்போ நம்ம இந்த ஆப் கண்டினியூவாக ரன் ஆகிட்டு இருக்குங்களா? ஆப் வந்து அது இல்லைங்க, அது கம்ப்ளீட்டாக சொல்ல போனால் வந்து ஆப் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகேக்கா. ஏன்னா அது சில பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சில பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கும்போது நம்ம இதுலேயும் ஆர்டர்ஸ் எடுக்க 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 கொஞ்சம் ஒரு சில பேர் நம்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் நம்பரை பிடிச்சி கூட ஒரு வயசானவங்க வந்து கான்டாக்ட் நம்பர் போட்டு கூட நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. கஸ்டமர்ஸ் நம்மளுக்கே இருக்காங்க, எழுதி வச்சுக்குவாங்க. ஃபோன் கூட பண்ண தெரியாதுங்க, எழுதி கூட வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டில் போய் கூட ஃபோன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க. ஆமாங்க. பொன்னி ஷாப் அப்படிங்கிற ஒரு ஐடியா எப்படிங்க வந்துச்சு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2019 கோவிட் டைமு. ஓகேங்கக்கா. நம்ம பொன்னி கிளினிக்லேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வயசானவங்க கூட்டிகிட்டு வர முடியாது, நடக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம டாக்டர் போய் பார்த்துட்டு நர்சஸ் யாரையாவது அனுப்பிச்சி விட்டு இன்ஜெக்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம். நம்ம இங்கே கூட்டிகிட்டு வர முடியாதுக்கு நம்ம டாக்டர்ஸ் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அவங்க மட்டும் தான் இருப்பாங்க, வயசானவங்க தான் வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் கொண்டு போய் டெலிவர் பண்ணலாம். நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு வீட்லேயும் ஒரு சுகர் பேஷண்ட், ஒரு ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. ஏகதேசமாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடுகள்லையும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஏன் டெலிவர் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி மெடிசன்ஸ் வந்து டெலிவர் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி அந்த டைம் கரெக்டாக கோவிட் டைம், இந்த மிட் ஆஃப் கோவிட்ல மக்கள் எல்லாம் வெளியில் வர்றக்கே பயப்படுற டைம். அந்த மாதிரி கடைகள் எங்கே போனாலும் இன்ஃபெக்ஷன் ரொம்ப, யாருமே பார்த்தீங்கன்னா கடை வீதிகளில் யாருமே நகர மாட்டாங்க, எதுக்காகவும் போகவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது ஸோ நம்மளுக்கு மியூச்சுவலாக நம்ம ஒரு பிஸ்னஸாக பண்ணும்போது நம்ம மியூச்சுவலாக நம்ம கஸ்டமர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியாவில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் போய் பழம் வாங்கிக்கிங்க, நாங்கள் ரெகுலராக அங்கே தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா எனக்கு வந்து இந்த கடையில் தான் நான் கஸ்டமருங்க, இங்கே தான் நான் மளிகை ஜாமான் வாங்கணும் அப்படின்னா ஓகே, அதே கடையில் அவங்க வந்து டேரெக்டாக வாங்கினா என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்து ஆட் பண்ணி எல்லா விஷயங்களையும் செஞ்சு அதே பில்லோட நம்ம கொண்டு போய் டெலிவரி பண்ணிவிட்டு அந்த டெலிவரி போயிட்டு வரதுக்கான டெலிவரி சார்ஜஸ் மட்டும் நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது நம்மளுக்கு இந்த ஃப்ரெஷ் ஃப்ரம் த ஃபார்ம் டு த கஸ்டமர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஐடியாஸ் நம்ம இவ்வளோ தூரம் பண்ணும்போது ஏன் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எல்லா இடத்துலையும் நம்ம டீல் பண்ணுறோம். ஸோ யாருக்கிட்ட என்ன ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னு தெரியும் போது
நம்ம வந்து ஏன் இதை பண்ணக்கூடாது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு புளி வந்துட்டு நம்ம டைரெக்டாக வந்து எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து இயற்கையாக விளைஞ்சு தான் வந்தாகணும் புளி இல்லையா. வந்து அதை வந்து கடைக்காரங்களுக்கு கொடுத்து அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்குறதுக்கு டைரெக்டாக ஏன் கஸ்டமர்ஸ் கிட்ட ஃபார்ம்ல இருந்து கஸ்டமர்ஸ் கிட்ட டைரெக்டாக ஏன் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் தான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். ஓகேங்க அக்கா, நம்ம இப்போ எவ்வளோ இயர்ஸாக இது பண்ணிட்டு இருக்கோம்? அதான் 2019 மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா 4 years கம்ப்ளீட்டட் ஆல்ரெடி. 4 years ஆயிடுச்சுங்களா? ஓகேங்க. இந்த கஷ்ட நஷ்டங்கள் நிறைய இருக்கும். இந்த ஜேர்னி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எங்களுக்காக ஒரு ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா இதுல சின்ன சின்ன குட்ஸ் அண்ட் பேட்ஸ் நிறையவே இருந்ததுங்க ஆக்சுவலா. ஏன்னா யாரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேர் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு விவசாயத்துக்கும் சரி ஒரு நல்ல காரியம் இது மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் வர சொல்லிட்டு நம்ம ஆர்டர் கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்லாம் இருப்பாங்க. அதை கொஞ்சம் எங்களுக்காக ஷேர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டருக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் இருக்குது. டெய்லி ஒரு 5 ஆர்டர் 10 ஆர்டர் வரும்போது நம்ம ஃபோனை பார்த்துட்டே இருப்போம். எப்போ ஆர்டர் வரும், யார் எந்த மாதிரி கேட்பாங்க, நம்ம என்ன ஃபீட்பேக் எந்த மாதிரி பண்ணலாம், எப்படி குவாலிட்டியாக சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்தே நம்ம குவாலிட்டி மட்டும் தான் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அதனால நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து கிராஜுவலாக தான் நம்மளுக்கு வர ஆரம்பித்தாங்க. பட் ஸ்டில் அந்த கிராஜுவல் கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு இன்னைக்கும் இருக்கிறாங்க. கிராஜுவலாக குவாலிட்டியாக வர ஆரம்பிச்சா அந்த கஸ்டமர்ஸ் நம்ம இன்னைக்கும் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மாவே பசங்க நீங்க சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணுவாங்க, இல்லாத பொருட்களாக தேடி குடிச்சு கேட்பாங்க. இல்லைன்னா ஃபோன் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு போய் நம்ம பசங்க கூப்பிட்டு 4-5 டைம் கூப்பிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ப்ராப்பரான அட்ரஸும் தெரியாது, எங்கே இருக்கோம் இங்கே தான் இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோன் எடுக்க மாட்டாங்க. சில சமயங்கள் அப்படி 1-2 ஆர்டர்ஸ் அந்த மாதிரி கேன்சல் ஆன ஆர்டர்ஸ்களும் உண்டு. பட் நம்ம அதுக்காக வந்துட்டு சலிச்சு போகல. அந்த காம்ப்ரமைஸ் பண்ணாம நீங்க அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. கண்டிப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி வந்தது. ஸோ அதை விடவும் நம்ம என்ன சொல்றோம்னா ப்ரீ ஆர்டர்ஸ் எடுத்துக்கிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம மக்களோட சௌகரியத்துக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மாட்டுப்பால் கண்ணு போட்ட மாட்டுப்பால் சீம்பால் தேவை அப்படின்னு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இன்னைக்கு சீம்பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மத்தியானம் வேணும்னு சொல்லி இப்போ சொன்னால் யாருக்குமே கிடைக்காது. நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு கிடைக்காது இல்லைங்களா? ஸோ அதுக்காக நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட என்ன சொல்கிறோம்னா நம்ம வந்து ஒரு 500-600 கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு குரூப்பில் இருக்காங்க. ஸோ நம்ம எந்த வகையிலும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லைங்க. அதாவது சும்மா டெய்லி காலையில் அந்த ஆஃபர்ஸ் இந்த ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி மாம்பழம் எது ஃப்ரெஷ்ஷாக நம்மக்கிட்ட கிடைக்குதோ அதை மட்டும் நம்ம குரூப்பில் வந்துட்டு சென்ட் பண்ணி விட்டுருவோம். அப்போ அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ நம்ம கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் நம்ம அதை வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். இது கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ வந்து நம்மக்கிட்ட 4 லிட்டர் சீம்பால் தான் கிடைக்கும் அப்படின்னு 4 லிட்டர் சீம்பால் அவைலபிள்னு போட்டோம்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். யாருக்கு வந்து தேவையோ அது தீர்ந்து போச்சுன்னா நம்ம கொடுக்க முடியாது. இப்போ கடையில் போய் வாங்கிட்டு வர கடலைப்பருப்பையோ இல்லை பிஸ்கெட்டோ கிடையாது இல்லைங்களா? இது இல்லைன்னா இன்னொரு கடையில் வாங்கலாம். இது வந்து இங்கே மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் போது நம்ம வந்து குரூப்பில் இன்டிமேட் பண்ணிடுவோம். அவங்க வேணும் போது வாங்கிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் அந்த குரூப் இருக்குது. ப்ரீ ஆர்டர்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ எனக்கு ஒரு சிக்கன் வேணும், இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு சண்டே, எனக்கு ஒரு காலையில் செஞ்சு சாப்பிட்டு நான் ஒரு 8 to 9 நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படிங்கிற கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் எல்லாம் எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ்? கண்டிப்பாக மெயினாக பார்த்தீங்கன்னா சண்டேஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு வந்து நமக்காகவே பொன்னி ஷாப்காகவே நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சிக்கன் மட்டன் மட்டும் இல்லாமல் நம்ம அனதர் ஃபிஷ் வெரைட்டிஸு ஈரால் பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் எல்லாம் இங்கே எதுவுமே கிடைக்கிறதில்ல. ப்ரான்ஸு நண்டு அந்த வகைகள் எல்லாமே நம்ம கிட்டே கிடைக்குது. அதுக்காக நம்ம ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதாவது சண்டே மட்டும் வந்து நம்மளுக்கு வீக்லி சண்டே வெட்னஸ்டே 2 நாள் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். நம்ம வாங்கி கொடுத்த கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா கூட தெரியும் ப்ரான்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் இங்கே கிடைக்காத பொருள் கூட நீங்கள் நமக்காக ஃப்ரெஷ்ஷாக அதாவது ஃபிஷ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. கடல் இருக்கிற இடங்கள் தான் இல்லை அப்படின்னு ஐஸ் பாக்ஸில் போட்டு யார் வேணாலும் கொண்டு வர முடியும். நம்மளுக்கும் ஐஸ் பாக்ஸில் போட்டு தான் கொண்டு வரமே தவிர பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுங்க. சண்டேஸ் வெட்னஸ்டேஸ் மட்டும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக. நீங்கள் கேட்ட மாதிரி ப்ரீ ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து சண்டே மோஸ்ட்லி சண்டேனா நம்ம வீட்டில் நான்வெஜ் இருக்குங்களா, சாட்டர்டேவே பிளான் பண்ணிடுவாங்க. நீங்கள் முன்கூ சண்டே மார்னிங் சொன்னால் கூட நம்ம பண்ணுவோம். பட் நீங்கள் சாட்டர்டே ஈவினிங் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நாட்டுக்கோழிகள் எங்கே ஃப்ரெஷ்ஷாக வளர்க்குறாங்க அப்படிங்கிற இடங்களில் போயிட்டு சப்போஸ் நீங்கள் ஒரு 1 kg கேட்குறீங்க, இன்னொருத்தர் 1 kg கேட்குறாங்க அப்படின்னாங்கன்னா ஸோ நம்ம டோட்டல் 2 kgs வந்து போயிட்டு நம்ம எங்கே கிடைக்குதோ அதை நைட்டே சொல்லி வச்சுருந்தா மார்னிங் க்ளீன் பண்ணி தரக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு 5 o'clock வேணாலும் கொடுக்கலாம், இல்லை 8 மணிக்கு வேணாலும் கொடுக்கலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷாக 10 மணிக்கு தான் வேணாலும் கூட கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த டைமுக்கு ஃப்ரெஷ்ஷாக தேவையோ அதை முன்னாடியே சொல்லும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது.
சீசன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 325 நாளும் அவைலபிளாக இப்போ கிடைக்கிற ஒரு பொருள் இருக்கும். அது என்னென்ன பொருட்கள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது? அதாவது எப்போவுமே ஆல்வேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பொருட்கள் சிலது வந்து அதுவும் கிடைக்கும். இப்போ நாட்டு சர்க்கரை எடுத்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்களுக்கு எல்லாருமே இப்போ ஒயிட் சுகர் டு நாட்டு சர்க்கரைக்கு மாறிட்டாங்க. நாட்டு சர்க்கரை நமக்காக ஆர்கானிக்காக ஒருத்தர் சல்ஃபர் எதுவும் போடாமல் அரைச்சி தர்றாங்க. ஸோ அது எப்போவுமே ஆல்வேஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். அது வந்து எப்போவுமே 2 months ஒன்ஸ் அவங்க அரைப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக. அப்போ நம்ம ஆர்டர் எடுத்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாருமே கேட்பாங்க. ஒருத்தர் தீரும்போது சொன்னாங்கன்னா நம்ம ஆர்டர் எடுப்போம். அது இல்லாமல் நாட்டுக்கோழி முட்டை, ஆயில் ஐட்டம்ஸ், இந்த கடலை எண்ணெய் நம்மளே வாங்கி நம்மளே டைரக்டா அரைச்சு தர்ற மாதிரி. பிளஸ் இந்த வீட்ல யூஸ் பண்ற மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் தூள், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷா எப்ப கிடைக்கும் அப்படின்னா அதுவும் கஸ்டமர் சப்போர்ட். கடையில இருந்து நீங்க வாங்கி தரணும்னு சொன்னா அடுத்த நிமிஷமே நம்ம வாங்கி தரலாம். கண்டிப்பா குவாலிட்டியா நம்ம ஃப்ரெஷ்ஷா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஆர்டர் எடுத்து செஞ்சு தரணும் அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒரு 2-3 நாட்கள் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்ப ஸ்கூல் டைமா இருக்குது அப்படின்னா இப்ப வந்து ஸ்கூல் வந்துட்டு சாட்டர்டே சண்டே வந்து ஸ்கூலுக்கு வந்து திரும்பி எடுத்துட்டு போகணும் அவங்களுக்கு. இல்லை அவங்க வெளியூர்ல இருக்காங்க வெக்கேஷனுக்கு வர்றாங்க அப்படின்னா 1 week முன்னாடியே நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம தயாரிப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ப்ரீ ஆர்டர்ஸ் கேட்குறோம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு மட்டும், நம்ம செய்யற ஐட்டம்ஸ்க்கு மட்டும் ப்ரீ ஆர்டர்ஸ் கேட்குறோம். லேடிஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. அதெல்லாம் என்னென்னக்கா? ஸ்பெஷலாக லேடிஸ்க்கான சர்வீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து பார்லர் சர்வீசஸ் எல்லாத்துக்கும் நம்ம விசேஷங்களுக்கு தயாராகிறதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ பியூட்டி பார்லர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வரக்கு நம்ம டைம் கிடைக்காதது ஒரு விஷயம் இருக்கலாம். இல்லை நம்ம வர முடியாத சில சுச்சுவேஷன் இருக்கலாம். ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் நம்ம வெளியில் வர முடியல, கடைகளுக்கு வந்து போக முடியலன்னா நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்லர் லேடிஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணிடுறோம். ஜஸ்ட் ஒரு ப்ளீச் பண்ணணும், இல்லை ஃபேஷியல் பண்ணணும், இல்லை மெகந்தி போடணும், அந்த மாதிரி விசேஷங்களுக்கோ இல்லை தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு எப்பாவது மந்த்லி ஒன்ஸ் நம்மளுக்கு பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம அதுக்காக அரேஞ்ச் பண்ணி தந்துடுறோம். அது இல்லாமல் நம்ம இந்த வெட்டிங்ஸு மெயினாக வேறு ஏதாவது டெக்கரேஷன்ஸு, முன்னாடி ஏதாவது வரவேற்புக்கு உண்டான டெக்கரேஷன்ஸ், இல்லை இந்த மாதிரி சீர்தட்டுகள் அந்த மாதிரி ஏதாவது டெக்கரேட் பண்ணணும்னாலும் நம்ம அவங்க எந்த ரேஞ்சில் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்கக்கா. இப்போ வந்து டெலிவரி டைம் அப்படின்னு ஒன்று இருக்குங்கக்கா. இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு பிளேஸ் பண்ணுறேன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு எந்த டைமிங்குள்ளே டெலிவரி ஆகும்? மேபி அதாவது பொருட்கள் தகுந்த மாதிரி. இப்போ ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து இந்த ஹோட்டலில் இந்த ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம அதை தான் வாங்கி தர போகிறோம். அவங்க வந்து சில பேர் வந்துட்டு எனக்கு வந்து பிரியாணி வேணும், இந்த ஃபுட் வேணும், எங்கே நல்லா இருக்கும்னு பார்த்து வாங்கி தர சொன்னாங்கன்னா நம்மளோட ஆப்ஷனில் போகும். அதர்வைஸ் எனக்கு இங்கே தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கடைகளுக்கு தகுந்த மாதிரி தான் டைம் ஆகுமே தவிர மற்றபடி நம்மளோட டெலிவரி வந்து மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள கிடைச்சிடும். ஏன்னா நம்ம அவங்க கிட்ட கால் பண்ணி அவங்க கிட்ட போய் வாங்கி பார்சல் வாங்கிட்டு கொண்டுட்டு போற டைம் மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸ் நம்ம வந்து அவங்க அது பேக் ஆகிற டைம் பொறுத்து. ஓகேங்கக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டர் பிளேஸ் பண்ணுற ஒரு இது இருக்கு. நம்ம எப்படி எல்லாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்? த்ரூ ஃபோன். ஓகேங்கக்கா. ஃபோன் நம்பர், நம்ம கான்டாக்ட் நம்பர், அதே நம்பருக்கான வாட்ஸ்அப் இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்கக்கா. நம்மளுக்கு வந்து சில சமயம் சொன்னா பசங்க மறந்துடுவாங்க, மேபி மிஸ் பண்ணிடுவாங்க, இல்லை நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிடுவோம் சொல்லும் போது அப்படிங்கிறதுக்காக அவங்க எப்பவும் ஒரு லிஸ்ட் எழுதுறாங்க. மளிகை ஜாமான் லிஸ்ட் எழுதுறாங்க, இல்லை காய்கறிகள், இல்லை சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் வேணும், இன்னொரு கடைகளில் 2-3 கடைகள்ல இருந்து நம்ம திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா பூக்கடைக்கு போக வேண்டியிருக்கும், பழக்கடை தனியாக போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு தனியாக லிஸ்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். ஓகேங்கக்கா. அடுத்தது வந்து நம்ம டைமிங் அப்படின்னு ஒன்று இருக்குங்கக்கா. இப்போ 24 hours பண்ணி கொடுப்பீங்க, இல்லை இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு டைமிங் அப்படின்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லுங்கக்கா. மார்னிங் 8 o'clock இருந்து நைட் 10 o'clock வரைக்கும் எனி டைம் சர்வீஸ். அதாவது லஞ்ச் டைம் இவங்க அவைலபிள் சர்வீஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கரெக்டான மார்னிங் 8 o'clock இருந்து நைட் 10 o'clock வரைக்கும் அவங்க எந்த ஆர்டர் வேணா பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இதே சேம் 15 to 20 மினிட்ஸ் டைம்ல வந்து நம்ம டெலிவர் பண்ணிடுவோம். ஓகேங்கக்கா. நம்ம இப்போ ரெகுலர் கஸ்டமர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நிறைய ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்களாக்கா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஆஃபர் பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பாங்க, அப்படி ஒரு பிளான்ஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஓகேங்கக்கா. இந்த மந்த்லேருந்து வந்துட்டு அதாவது மந்த்லி உங்களுக்கு 1 to 30 டேஸ்க்குள்ள 14 ஆர்டர்ஸ் ஒரு கால்குலேஷன். 14 ஆர்டர்ஸ் முடிச்சுட்டு
அதுக்கு மேலே போகிற ஒரு ஆர்டருக்கும், அதாவது 14 and above 15th ஆர்டர்லேருந்து அவங்க எத்தனை ஆர்டர்ஸ் கொடுத்தாலும் அந்த ஆர்டருக்கு ஹாஃப் டெலிவரி சார்ஜ் மட்டும் நம்ம வாங்கிக்கிறோம். ஓகே ஓகேங்க. அது இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து எங்களோட ரெகுலர் கஸ்டமர்னால் நீங்கள் ஒருத்தருக்கு நம்மளை ரெஃபர் பண்ணுறீங்களோ இல்லை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, உங்கள் மூலமாக அவங்க வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நியூவாக ஆர்டர் பண்ணி அவங்களோட செகண்ட் ஆர்டர் பண்ணும்போது உங்களோட டெலிவரி சார்ஜ் வந்து ஃப்ரீ பண்ணிடுறோம். ஓகே ஓகேங்க. ஓகே, நெக்ஸ்ட் பண்ணுற டெலிவரி சார்ஜ் வந்து ஃப்ரீ பண்ணிடுறோம். நல்லா இருக்குதுங்க. பொன்னி சாப்பிட்றது என்ன வாங்கிட்டு சொன்னாலும் வாங்கிட்டு வந்துருப்பாங்க, கரெக்டாக டைமுக்கு வந்துடும் சர்வீஸ். ஆயிண்ணா, நான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 கஸ்டமர்ஸ், நம்பிக்கையான ஒரு கஸ்டமர்ஸே நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஃபீட்பேக் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நான் வந்து ஒரு 3-4 நாளைக்கு வெளியில் கேரளாவில் பிஸ்னஸ்க்காக போயிடுவேன். ஓகேங்கண்ணா. நான் அங்கேருந்து ஒரு பொருள் தேவைங்கும் போது ஆமாம், இங்கே வந்து இப்போ ஸ்கூலுக்கு காலையில் நேரமே குழந்தைகள் கிளம்புறனாலும் சரி, அவங்க போயிட்டு வீட்லேயே இருந்தாலும் சரி, எந்த பொருள் தேவைனாலும் அவசரத்துக்கு வந்து ஃபோன் மூலிமா நான் ஆர்டர் கூப்பிட்டு சொன்னேன்னா உடனே வந்து கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்றாங்க. அதனால் சேவை வந்து சிறப்பாக இருக்குது. அதனால் நான் வந்து ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவையோ 1 தடவையோ 3 தடவை தேவைங்கிறக்கு எனக்குன்னு இல்லாட்டி எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கோ யாருக்கு இருந்தாலும் கூப்பிட்டு சொல்கிற அளவுக்கு சேவை சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அதனால் வந்து நான் இதை வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் போய் சேரணும். இதனால் வந்து இது என்ன சிறப்புனா, இன்னும் சில பேர் வந்து இது தேவைங்கிறவங்க வந்து வர முடியல, வெளியில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதனுடைய இது கேள்விப்பட்டு தொலைபேசி நம்பர் வாங்கிட்டு இவங்களுக்கு கூப்பிட்டு சொல்றது வந்து நம்ம வந்து இந்த வெளியில் 4 பேருக்கு சொல்லணும். கன்ஃபார்ம். அதனால நல்லது, சிறப்பாக செயல்படுறாங்க, தப்பு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இது பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், இங்கே விளைவிக்கிறத தான் அங்கே கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாமரம் பார்த்தீங்கன்னா இவங்களே எல்லாமே எல்லாம் சொந்த ஒரு ஃபார்மில் இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க. எப்படி சொல்கிறது, எல்லாமே பார்த்தீங்கன்னா பறித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணுறாங்க. இது ஒரு உண்மை சொல்லணும்னா இது கொஞ்சம் குட் ஐடியா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வாழை மரம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் எத்தனை மாமரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, எத்தனை முருங்கை மரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நானே பார்த்துருக்கேன். நான் இங்கே பார்த்தாவே ஒரு பழம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அதுவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வாழை மரம் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய மரம் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்க போகுது. ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம வெளியிருந்து வாங்குறக்கும் ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், ஒரு ஃபீடிங்கெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயே எதுனே தெரியாத ஒரு இது வாங்குறதுக்கு நம்ம தோட்டத்திலிருந்து டைரெக்டாக உங்களுக்கு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒன்றும் தப்பு இல்லையே. அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாங்க அடுத்தடுத்த இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைமு, உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸில் இருந்து, ஃப்ரூட்ஸுன்ட்டு நான் மொத்தமாக சொல்லலை, ஃப்ரூட்ஸுன்ட்டு இல்லை, இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க பண்ணுறாங்க. உங்களுக்கு மளிகை பொருட்கள் நிறைய, உங்களுக்கு ஒரு இறைச்சி கூட வேணும்னா கூட நீங்கள் அந்த ஒரு ஹெல்ப்பும் கூட இவங்க பண்ணி கொடுப்பாங்க. எல்லா ஹெல்ப்பும் இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. வாங்க நம்ம அடுத்தடுத்த இதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். லைம் பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே மாங்காய் மரங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு மாமர தோட்டம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வேணும்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இவங்க இப்போவே அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது. அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக விட்டுட்ருக்காங்க. எந்த ஒரு பூச்சி மருந்து அந்த மாதிரி எதுவுமே கலக்காமல் ஒரு கலப்படம் இல்லாத மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஏதோ கையிலேயே வச்சுருக்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல சேவையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. தேங்காயிலிருந்து இளநீ எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க ஃபுல்லாக டெலிவரி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இப்போ தேவை எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பக்கம் நின்றுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு கூட வந்து அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. அந்த ஃபெசிலிட்டியும் கூட இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு மாங்காய் நிறைய ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு. என் கையில் நான் இப்போ ஒன்று பொறிச்சு வச்சுருக்கேன். இந்த மாங்காவே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். நீங்கள் வந்து பார்த்துருங்க, பாருங்கள் இது எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம இங்கே வச்சுருவோம், அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அவங்க கலெக்ட் பண்ணுறப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ணி போய்க்குவாங்க. இது பார்த்திங்கன்னா நான் எதுக்காக பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி நிறைய பக்கம் வரோம். ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை வாங்குகிறோம். இந்த மாங்காயில் பார்த்திங்கன்னா காந்தம் போட்டு பழுக்கு வைப்பான்னு சொல்லுவாங்க. அந்த இதில் பண்ணுறதில்ல. எந்த அளவுக்கு பழுக்குதோ அந்த இதிலேருந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. சரி, ஓகேங்க, நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா
இவங்க நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எல்லா ஹெல்ப்பும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, எல்லா சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மறக்காமல் நீங்கள் உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம். உங்கள் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே எல்லாத்துலேயும் நான் கொடுத்துட்றேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்க, சரி பாய்.